ஏன்டா வண்டி இடிச்சது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டே உன்னோட தப்பு தான் சொல்லிடுச்சு. காச குடுத்துட்டு போ வேண்டியதானன்னு சொல்லி கேட்டா, காச குடுக்க முடியாது. முடிஞ்சா கேஸ் குடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கெளம்பிட்டோம் அண்ணனோட வண்டியில உட்காந்து. கைஸ் ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஒரு 5 லேக் சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் ரீச் ஆயிடலாம். நான் நேரா கோர்ட்டுக்கு போய் தான் கேஸ் குடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் கோர்ட் எங்க இருக்கு? என்ன ஏது? ப்ரொசீஜர்லாம் ரொம்ப பெருசா போயிடும் அப்படின்றதால நம்ம இந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். ஆன்லைன்லேயே கோர்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட கை எலும்பு இந்த மாரி ஏன் வெளிய வந்துச்சுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல. அந்த முட்டிலருந்து எலும்பு வெளிய தெரியுது. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி மேல நம்ம கேஷ் குடுக்காதனால, இன்சூரன்ஸ் காசு கிடைக்காதனால கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் ஜட்ஜ் நமக்கு வீடியோ கால்ல வருவாங்க. அண்ட் சம்பந்தப்பட்ட பார்ட்டீஸையும் வீடியோ கால்ல எடுத்து பஞ்சாயத்து பண்ணி நமக்கு அமௌண்ட் வாங்கி குடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம். இந்த மாரி சவுதி அரேபியாவுல நம்ம ஆன்லைன் மூலமாவும் கம்ப்ளைண்ட் ரொம்ப ஈஸியாவே பண்ணிக்க முடியும். நெறைய பேருக்கு தெரியலனா, இந்த மாரி மக்தப் நெறைய இடத்துல இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கனாலே கம்ப்ளைண்ட் பண்ணி விடுவாங்க. அப்படியே நானும் டெலிவரிக்கு கிளம்பி வந்துட்டேன். சரி நைட் பசிக்குதேன்னு சொல்லிட்டு நைட் 2 மணிக்கு எந்த ஹோட்டலும் இல்லாதனால இந்த சுண்டல், உருளைக்கிழங்குன்னு போட்டு வித்தியாசமா குடுத்தாங்க. இதுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு. இது ஒரு அன்ஹெல்தியான ஃபுட் தான். வேற வழி இல்ல. வயித்து பசிக்கு இந்த மாரி அப்பப்போ சாப்பிட்டு தான் ஆகணும். மத்த அப்டேட் அப்புறம் சொல்றேன். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.